அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் திருமிகு வி.கே. சசிகலா. புதிய திராவிட கட்சி என்றும் அதை அறிவித்திருக்கிறார். கட்சியின் பெயரை விரைவில் கூறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திரு எம்ஜிஆர், திரு அண்ணா, திருமிகு ஜெயலலிதா 3 பேருடைய உருவங்கள் பொறிக்கப்பட்ட கொடியையும் அவர் இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எந்த நிலையிலும் புதிய கட்சி தொடங்க மாட்டேன் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும் அவர் சமீபத்தில் கூறியிருந்தார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். புதிய கட்சி தொடங்கிய சசிகலா, புது யோசனையில் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் சசிகலா முடிவுகள் என்ன தாக்கத்தை உண்டாக்கும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு கே.சி. பழனிசாமி, இறுதி கட்ட யுத்தத்திற்கு தயாராகி விட்டாரா சசிகலா? சசிகலா அவர்களது இன்றைய அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக மறந்துவிட மாட்டார்கள். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக சிறை சென்று மீண்டு வந்து இந்த உரையாற்றலை, ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக உச்சநீதிமன்றம் வரை அதை ஏற்றுக்கொண்டு தண்டனையை அனுபவித்து விட்டு வெளியில் வந்து இன்றைக்கு இதை சொல்கிறாரு. அடுத்து அவருடைய அந்த பேச்சுகளில் கூட ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்கணும், ஆனால் கலைஞர் வந்து சசிகலா அவர்களை விக்டிமைஸ் பண்ணிட்டாரு, இவங்களை விட்டுறக்கூடாது, இவங்க விட்டால் பின்னாடி என்பது போல விக்டிமைஸ் பண்ணிட்டாரு என்ற பொருளையும் அவங்க வந்து சொல்றாங்க. எம்ஜிஆரோடு ஒரு 4 ஆண்டுகளுக்கு அவரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கு. கட்சியா, கொள்கையா, தேர்தலா, அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறேன். எனக்கு நான் அறிந்தவரை அந்த காலகட்டங்களில், அவங்க சொல்ற காலகட்டங்களில் நான் சட்டமன்ற உறுப்பினர், பெரிய அளவில் சசிகலா அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு தொடர்புகள் கிடையாது. எம்ஜிஆர் மறைந்த பொழுது ஜெயலலிதா அம்மா அந்த பீரங்கி வண்டியிலிருந்து கீழே தள்ளி விடப்படுகிற பொழுதுதான் இவங்க அந்த பாய்ஸ் கார்டனை நோக்கி உள்ள போறாங்க. பாய்ஸ் கார்டனுக்குள்ளேயே வந்து அதுதான் இவங்களோட அரசியல் என்ட்ரி. அதனால வந்து அதெல்லாம் பெரிய ஒரு உண்மை கிடையாது. அடுத்து ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அவர்களை இந்த கட்சியில் புறக்கணித்து விட்டார்கள். இதுதான் அவங்க பேசுனதனுடைய மொத்த சாராம்சம். அடுத்து அவர்கள் உருவாக்க நினைப்பது என்பது இன்னொரு ஃபார்வர்டு பிளாக். அதாவது அவங்க அதை வெளிப்படையாக அதை வந்து சொல்லலை, ஆனால் ஒரு சமுதாய ரீதியிலான ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும். அவர் புறக்கணிக்கப்பட்டது என்பது ஏதோ முக்குளத்து சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்து நினைக்கிறார். சசிகலா கட்சி தொடங்குறதுனால அது ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிறீங்களா? 2ஆம் ஃபார்வர்டு பிளாக் வச்சுக்கல. இப்ப சீமான ஒரு கட்சி வச்சிருக்காரு இல்லையா, அது போல எல்லாமே இப்ப ஒரு ஏசி சண்முகம் வச்சிருக்காரு. அதெல்லாமே இதற்கு முன்பு பெரிய அளவில் கவுண்டர்களோட ஆதிக்கத்தை உடைச்சு வச்சிருக்காரு அளவில் இருந்த கட்சிகள் இன்றைக்கு அதனுடைய ஒரு புது பரிணாமமாக அவர் கட்சி பேரை சொல்றாரு. கட்சியுடைய அந்த பெயரை மட்டும் தான் நான் சொல்றேன். மற்றபடி சீமானையும் சசிகலாவையும் நான் கம்பேர் பண்ணல. இவர் லட்சியவாதி, அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஆனா இதனுடைய அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருக்கும். ஏன்? எப்படி இருந்தாலும் அந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வராத ஓட்டு. இவங்க இந்த அம்மா பேசாம இருந்தா அதெல்லாம் எதிராக திமுகவுக்கு போகும். இப்ப அதை இவர்கள் தனிச்சு களம் காண்கிறதுனால அந்த திமுகவுக்கு போற ஓட்டு வந்து இவங்க நிச்சயமா ஒரு அணியாக போட்டி போடுறாங்க. இல்ல, திரு ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணிக்குள்ள போக போறதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். சசிகலா புதிய கட்சி அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க முக்குளத்தோர் சமூக வாக்குகள்
எப்படியும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு போகாதுன்னு இல்ல சொல்ல. இல்ல முக்குளத்தோர் சமூக வாக்கு அப்படி நான் சொல்ல வரல. சசிகலா அவர்கள் மீது அபிமானம் கொண்டு நீங்க முக்குளத்து சமுதாயம் முழுக்க இவர்கள் பின்னாடி இருக்குது சரி, கொஞ்சமா வச்சுக்குவோம். அப்படி இல்லை. அதாவது சசிகலா அவர்களை ஆதரிக்கிறவர்களது வாக்குகள். சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல இதுல தினகரன் இந்த கூட்டணிக்கு வராம இருந்த நிலையில வேற, இப்ப வந்த பிறகு சசிகலா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பன்னீர்செல்வம் இப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி முழுதும் இல்ல, கொஞ்சமா போறத கூட இவங்க ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க. அவங்க என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்கன்னா, சென்ற முறை தினகரனால் அதிமுக வெற்றி வாய்ப்பை ஒரு 20 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தது என்பதால் இந்த முறை திரு அமித்ஷா அவர்கள் தினகரனை அழைத்து பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நாமும் அது போல தனியாக வேட்பாளர்களை களம் இறக்கி ஒரு பாதகத்தை உண்டாக்கினால் அடுத்த முறை நம்மை டெல்லியில மதிப்பார்கள் என்பதாகத்தான் அவர்களது பார்வை தெரியுது. இல்ல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்றீங்க நீங்க? இல்ல வழக்கு தொடுத்த திரு கருணாநிதி மீது அவங்க வச்ச விமர்சனத்தை கடந்து திரு எடப்பாடி பழனிசாமி மீது தான் எல்லா விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. கர்நாடக சிறையில இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரோல் இவருடைய முயற்சியால எப்படி அது குறைக்கப்பட்டது, தன்னுடைய கணவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற போது கூட அதிக நாட்கள் பரோல் கொடுக்கல, உயிரிழந்த போது அதிக நாட்கள் பரோல் கொடுக்கல. இது தமிழ்நாட்டு சிறைக்கு ஒருவேளை நான் மாற்றப்பட்டிருந்தா என்னுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருப்பதாகலாம் பேசுறாருன்னா, இதெல்லாம் குறைந்தபட்ச தாக்கத்தை கூட திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்த சுதந்திர தியாகியா போனாங்களான்னு கேட்டேன். எவ்வளவு பேர் இன்னைக்கு புழல்ல எடுத்து பாருங்க, எத்தனாயிரம் பேர் இருப்பான். தமிழ்நாடு முழுக்க சிறைகள்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எத்தனை பத்திரிகையாளர்கள், எத்தனை சமூக ஆர்வலர்கள், எவ்வளவு பேர் சிறைகள்ல வாடி இருக்கிறாங்க. நீங்க ரெண்டாவது இது இவங்க நினைக்கிறது ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா அப்படின்ட்டு. நானோ அல்லது திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக பொறுப்பு எடுக்கிறார், முதலமைச்சராக பொறுப்பு எடுக்கிறார் என்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிராக இருந்தது. ஒருத்தர் இருவர் அல்ல. ஓபிஎஸ் பார்த்து செல்வாக்கு வரல, சசிகலா அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதால செல்வாக்கு வந்தது. சசிகலா அவர்கள் மதிக்க தகுந்தவர், வயதானவர், அம்மா ஜெயலலிதா அம்மாவோடு பயணித்தவர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் அவரை ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுகவை மீண்டும் இந்த குடும்பம் ஆதிக்கம் செலுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களோ அதிமுக வாக்காளர்களோ அதிமுக தொண்டர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த பாதிப்பும் இல்லை. அதான் சசிகலா அவர்களை ஆதரிக்கிற வாக்குகள் எப்படி திமுகவுக்கு போற வாக்குகள் மடைமாற்றம் செய்து இவர்கள் ஏதேனும் வேட்பாளர் போட்டா அவர்கள் பக்கம் போகும். ஓகே திரு பிரியன், சசிகலா புதிய கட்சி தொடங்கி இருக்கிறதுனால குறைவான பாதிப்பு தான், குறைந்த சதவீத வாக்குகள் தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு போகாம மடைமாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்களே. தினகரன் அளவுக்கான பாதிப்பாக இதை ஒப்பீடு செய்ய முடியாதா? இல்லை, இன்னைக்கு அவங்க பேசின பேச்சு எல்லாமே ஒரு சிம்பத்தி கொடுக்குற ஒரு பேச்சாக தான் அவங்க பேசியிருக்காங்க. எடப்பாடி மேலே ஒரு பெரிய பழியை சுமத்திருக்காங்க, என்னோட உயிருக்கு ஆபத்தார லெவலுக்கு சுமத்திருக்காங்க. சென்னை ஜெயிலுக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் என்னோட உயிருக்கே ஆபத்தாக போயிருக்கும், நான் அங்கேயே இருந்து நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பரோல் கொடுக்கறதுல விஷயத்தை முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே எவ்வளோ கெடுபிடி காமிச்சார் எடப்பாடின்னு. உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகல, அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் அவங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? ஜெயலலிதாவோட கூட இருந்ததுனால ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயலலிதாவோட கூட இருந்தாங்கல்ல, ஜெயலலிதாவும் ஒரு குற்றவாளியாக தானே இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பில் 564வது பேரான்னு நினைக்கிறேன், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. A1ஓட A2, A3, A4 எல்லாமே சேர்ந்து இணைஞ்சிருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் A1 இறந்து போயிட்டாங்க, அதனால் அபேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இல்லாட்டி ஜெயலலிதா இருந்தால் அவங்களும் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட இருந்ததுனால இவங்களும் ஜெயிலுக்கு போனாங்க. இவங்க காரணமாக அவங்க காரணமாக இல்லை, மொத்தத்தில் 4 பேருமே குற்றவாளி தான். ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால் ஜெயிலுக்கு போகல. சில பேர் அவங்க குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட் படி அவங்க விடுதலை ஆகியிருந்தாங்க அப்படின்னாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்குது, இறந்து போன ஒரே காரணத்தினால தண்டனை கொடுக்க முடியாதுன்ற காரணத்தில் அவங்க குற்றம் செய்யலைன்னு அவங்க சொல்லவே இல்லை. அந்த பாயிண்ட் அங்கே இருக்குது.
ஸோ அதனால் இவங்க வந்து ஜெயிலுக்கு போனது வந்து இவங்க ஒரு பெரிய தியாகம் பண்ணிட்டு போனாங்களோ அதெல்லாம் ஒரு பக்கம் போக, இவர்கள் பதவியில் வைத்து விட்டு போன எடப்பாடி என்ன பண்ணாருன்னு தான் இங்கே பாயிண்ட்டு. அம்மா தாயே நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் ஜெனரல் செக்ரட்டரியாக வரணும்னு வரிசையாக நின்று எல்லாரும் காலில் விழுந்து போனீங்களே, எதுக்காக போனீங்க, ஏன் போனீங்க? இப்போ வீராவேசமாக பேசுகிறீங்களே, ஏன் பேசுகிறீங்க? அப்போவே நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது தானே. ஓபிஎஸ் முடிவெடுத்தாரில் தர்மயுதம் பண்ணி, அப்போ எடப்பாடிக்கு எங்கே போச்சு? அவர் ஏன் காலில் விழுந்தார்? எல்லாருமே காலில் விழுந்தாங்கல்ல. அம்மா வாங்க, நீங்கள் தான் கட்சியை கவனிக்கணும், நீங்கள் தான் ஆட்சியை கவனிக்கணும். பாஜக உள்ளே பூந்து வித்யாசாகர் ஒரு வாரம் இங்கே வராத பண்ணாங்க. அப்புறம் தீர்ப்பு வேறு விதமாக வந்தது. ஜெயலலிதாவே இருந்தாங்க வச்சுக்கோங்க, தீர்ப்பு அதே மாதிரி வந்ததுன்னா ஜெயலலிதா தான் 4 வருஷம் உள்ளவே இருப்பாங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து எல்லாம் அந்த காலகட்டத்தில் எல்லாம் இவங்க, ஏன்னா இவங்க வந்து 30 வருஷமாக அதிமுகவில் என்னவா இருந்தாங்க, இவங்கெல்லாம் எப்படி அவங்கள அணுகினாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு இவங்கள பற்றி எல்லா ரகசியமும் தெரியும், இவங்கள பற்றியும் அவங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அதனால் வந்து இதில் வந்து சும்மா வந்து அவங்க தியாகம் பண்ணாங்களா அதெல்லாம் இப்போ சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. 25 வருஷமாக என்ன இருந்தது உங்கள் பார்ட்டியில்? நீங்கள் சசிகலாவை நம்பி இருந்தீங்க. உங்கள் ஜெயலலிதா ஆர்டர்ஸ்லாம் கேரி பண்ணது யார், கொண்டு வந்து சொன்னது யார்? சசிகலா தானே சொன்னாங்க உங்களுக்கு. சசிகலா சொன்னபடி தான் நீங்கள் கேட்டு நடந்தீங்க. நீங்கள்லாம் வந்து அம்மாவை பார்த்தீங்களா? போயிட்டு அம்மாவை பார்க்கவே முடியல, நீங்கள் சசிகலாவை பார்த்துட்டு வந்தீங்க. அதனால் பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா அவங்க இன்றைக்கி அவங்க ஒரு விஷயம் கையில் எடுத்திருக்காங்க. பதவியில் வச்சுட்டு போன ஒருத்தர் இவங்களை அலட்சியப்படுத்திட்டாங்க. இல்லை அதனால லாபம் இல்லை, அது ஒரு மற்றும் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறேன். அந்த கம்யூனிட்டி கோபமாக இருக்குது சார் எடப்பாடி மேலே. நம்ம ஆட்கள் வந்து அதிமுகவில் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. எடப்பாடி வந்துட்டு நம்ம கம்யூனிட்டி ஆட்களை தினகரன் ஆகட்டும் அல்லது ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலாவை பழி வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தது மூலமாக நம்ம கம்யூனிட்டி பாதிக்கப்பட வாய்ப்பு இருந்தது. நல்ல வேளையாக அது நடக்கலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியை குறி வச்சு அடித்தார் எடப்பாடி அப்படின்னு அந்த கம்யூனிட்டி கோபமாக இருக்குது. அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணதுனால தான் தினகரன் 21 அதிகமான ஓட்டு வாங்கி ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணார். ஆக்சுவலாக இன்றைக்கி தினகரன் அங்கே போனவுடனே அந்த கம்யூனிட்டி இவர் போனார், அந்த கம்யூனிட்டி ஓட்டு அவருக்கு பின்னாடி போச்சான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த கம்யூனிட்டி ஓட்டை யார் பிடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் வரும்போது ஓபிஎஸும் சசிகலா வேலையில் தனித்தனியாக போகிறாங்க. அப்போ அந்த கம்யூனிட்டி ஓட்டு வரப்போகிற எலெக்ஷனில் பிரிவுன்றதுல சந்தேகம் இல்லை. அது பிரியறதுனால ஏடிஎம்கேக்கு லாபம் இருக்கான்னு பார்க்கணும். தினகரனை நம்பி தினகரன் ஆதரவாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க மாட்டாங்களா? அந்த கம்யூனிட்டி கோபமாக இருக்குது சார். நீங்கள் போனாலும் நாங்கள் ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறாங்க. நாங்கள் ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்? சில பேர் போகலாம், கொஞ்சம் பேர் தினகரனுக்காக போகலாம், நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கலை. அதனால் ஒட்டுமொத்தமாக அந்த ஓட் பேங்கே போகுமான்னு சொல்ல முடியாது. அந்த ஓட் பேங்க் இப்போ பிரிஞ்சிருக்கு, பிளவுபட்டு போயிட்டு. ஆக்சுவலாக ஓட் பேங்க் பிரிஞ்சிருக்கு, 3 பிரிஞ்சிருக்கு. அது 3 பிரிஞ்சதுனால வந்து திமுகவுக்கும் அந்த முழு ஓட் பேங்க் அந்த இது போகும்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு ஏற்கனவே அந்த கம்யூனிட்டிலேருந்து போன ஓட் பேங்க் போகும், கொஞ்சம் கூட ஓபிஎஸ் போகிறதுனால கொஞ்சம் போகும். சசிகலாவுக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் போகும், தினகரனுக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் போகும். அந்த கம்யூனிட்டி ஓட்டு 3 பிரிஞ்சிருக்கிறது உண்மை. அதனால இப்போ சசிகலா தனி கட்சியை ஆரம்பித்து அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு கேண்டிடேட் போட்டு எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கினாங்கன்னா அந்த கம்யூனிட்டி பார்க்கும் யார் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறது பெஸ்ட் கேண்டிடேட் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுமே தவிர சசிகலாவுக்கும் கொஞ்சம் ஓட்டு போடும், ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு போடுமான்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நோக்கம் என்னன்னா வந்து எடப்பாடியை தோக்கடிக்கணும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு சசிகலா பேசினதுக்கு அப்புறம் எடப்பாடியை தோக்கடிக்கணும்ன்ற எண்ணம் அந்த கம்யூனிட்டிக்கு நிறைய வரும். ஆக்சுவலா இல்ல அப்படிதான் பார்ப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அப்படிதான் பார்ப்பாங்களா? அதிமுக ஆட்சியை வரவிடாம சசிகலாவும் பன்னீர்செல்வமும் பண்றாங்க, ஜெயலலிதா ஆட்சியை வரவிடாம பண்றாங்கன்னு திரு தினகரன் வைக்கிற அந்த வாதம் எடுபடாதா? கட்சியை ஒன்றுபடுத்த விரும்ப மாட்டேன்றாங்க எடப்பாடி அப்படின்னு தான் சொல்றாங்க. கட்சி துரோகின்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. துரோகிகளையும் எதிரிகளையும். துரோகினா யார்? எடப்பாடி தான் துரோகி. ஸோ அம்மா ஆட்சிக்கு எதிராக இவர் நடத்துறத கட்சியே அம்மா கட்சி கிடையாது, இவர் வந்து எடப்பாடி அதிமுக நடத்துறாருன்னு அவங்க பாயிண்ட் அப்படிதான் போறாங்க. ஆக்சுவலா இது அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி தான் எடப்பாடி நடத்திட்டு இருக்காருன்னு அந்த ஆங்கிளில் போகிறாங்க. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க எடப்பாடிக்கு இருந்தாலும் பின்னாடி பார்க்கணும் சார். பட் நான் சசிகலா ஆங்கிள்லேருந்து அவங்க எப்படி ப்ரொசீட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். அந்த ஆங்கிள் தான் அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க. அது வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த பகுதி மக்கள் 58 தொகுதியில் 16 தொகுதி தான் போன வாட்டி நீங்கள் ஏடிஎம்கே வின் பண்ணீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் வின்னே பண்ணலாங்க, இந்த ஏரியாவில் ஒன்றுமே நடக்கலை. இன்ஃபேக்ட் நீங்கள் 4-5 இடத்துல நீங்கள் டெபாசிட் உங்களுக்கு இழந்தீங்க. நீங்கள் நான் கன்னியாகுமரியில் 4வது இடத்துல வந்தீங்க. நீங்கள் அப்படிலாம் இருக்கும்போது இந்த வாட்டி வந்து எடப்பாடிக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டு பிரியறது வந்து ஒரு வகையில் சாதகமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஓட்டுக்கு ஆனால் அதில் தான் நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, சரி எடப்பாடி வந்து இந்த மாதிரி ஓட்டு பிரியும் போது எடப்பாடிக்கு ஆதரவாக அது போயிட போகிறது. அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணணும்னா எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு வலிமையாக இருக்கிற கேண்டிடேட் யார், அது தாவேகா கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம், அது திமுக கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஓட்டு போட்டு எடப்பாடியை தோக்கடி அப்படின்னு அந்த ஆங்கிளுக்கு தான் போவாங்களே தவிர வேற ஆங்கிளுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமானது எடப்பாடியை தோக்கடிக்கணும். அப்புறம் அதிமுக கைப்பற்றது அடுத்த கட்டம். ஒரே லைன் சுருக்கமா, சசிகலா அவர்களை கட்சி விட்டு நீக்க சொன்னது ஓபிஎஸ்ங்க. தர்மயுத்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, தர்மயுத்தத்துல அந்த ஓபிஎஸ் அணி வந்து இணையணும்னா
ஒரே கண்டிஷன் ஓபிஎஸ் வச்சது, அந்த தினகரன், சசிகலா போன்றவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படணும். அந்த ஒரு கண்டிஷனை வந்து எடப்பாடி ஏத்துக்க மாட்டேன்னாரு. அவரோடு இருக்கிற அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னாங்க. இல்லைன்னா அரசாங்கத்துக்கு பிரச்சனை வந்துருங்கிறதுனால ஓபிஎஸ் கொடுத்த அழுத்தத்துல மட்டும்தான் அது நடந்தது. இதுக்கு ஓபிஎஸ்ஸையும் நீக்கியாச்சு, அப்புறம் சசிகலாவை சேர்த்துக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்ல நான் சொல்றது, இன்னைக்கு அவங்க என்ன சார்ஜ் பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவங்கள கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படிங்கிறது தவறான வாதம். அடுத்து பிரியன் சார் சொன்னாரு சொத்து, ஜெயலலிதா அம்மாவும் இருக்கிறாங்கன்னு. அந்த அம்மா என்ன சொத்தை கொண்டு போனாங்க? இன்றைக்கும் சசிகலா குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் அனைத்து சொத்துக்களும் இருக்குதே ஒழிய, ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் போயஸ் கார்டனுக்கு இன்கம் டாக்ஸ் கட்ட முடியாம அது டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏலத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் ஜெயலலிதாவை விடுவிக்கல, இல்ல அபட்டட் இல்லைன்னு சொல்ல, டெக்னிக்கலா அபட்டட் அப்படின்னு என்ன, அவர்கள் குறித்த எந்த தீர்ப்பும் கொடுக்கப்படல. பிரியன் சார் சொல்றது குற்றவாளின்னு சொல்லிருக்காங்க. அதுல 564 பேரை படிங்க, 564 பேரை படிங்க. அதுதான் சார், அது வந்து நோஷனல். உயிரோடு இல்ல சார். என்ன சார் தண்டனை? அபட்டட்னா என்ன சார் அர்த்தம்? உயிரோடு இல்ல சார், விடுவிக்கல. அவர்கள் குறித்து நாங்கள் எந்த கருத்தும் சொல்லல. தவறே செய்யல ஜெயலலிதா சொன்னாங்களா? தவறே சொல்லலன்னு சொன்னாங்க சார். செய்யலன்னு சொன்னாங்களா? சொல்லல. கோட்டீஸ்வரன் எந்த விதமான பாதிப்பும் இல்ல அப்படின்னு திரு கேசிபி சொல்றாரு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தென் மாவட்டத்து முக்குளத்தூர் சமூக மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரியன் சார் சொல்றார். எதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு? எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கணும் அப்படின்னா அது ஒருத்தங்களால முடியும். தமிழக வாக்காளர் பெருமக்கள் அதுக்குள்ள ஜாதி, மதம், இனம், குணம்லாம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி நான் பார்க்கல. இதெல்லாம் வந்து மைனர் ஃபேக்டர்ஸ். அதே மக்களுக்கு ஸ்டாலின் அவர்களை வீழ்த்துறதுக்கும் சக்தி இருக்கிறது. நான் பேசுகிறது யதார்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, வர தேர்தலில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா, இல்லை ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்களா? வெறும் சசிகலா அவர்கள் ஒண்டி தான் முக்குளத்தூர் ரெப்ரஸன்டேட்டிவா? ஏன் அதே குடும்பத்தில் இருக்கிற டிடிவி பார்த்தா உங்களுக்கு அதே கம்யூனிட்டியில் இருந்து வந்த மாதிரி தெரியலையா? இல்லை இவங்கெல்லாம் தான் அந்த ரெப்ரஸன்டேட்டா? ஓஎஸ் மணியன், டிஆர் பாலு, ராஜன் செல்லப்பா, இல்லை இப்படி போவோம். ஓஎஸ் மணியன் ஐயர், டிஆர் பாலு செட்டியார், ராஜன் செல்லப்பா யாதவர், திருநாவுக்கரசு வந்து ஐயங்கார், நத்தம் விஸ்வநாதர் புரோகிதர், விஜயபாஸ்கர் சிங்கு, ஐ பெரியசாமி தெலுங்கு, மகேஷ் பொய்யாமொழி செட்டியார், இப்படி வச்சுக்கிடுவா நான். இவங்களும் அதே முக்குளத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்கவங்க எந்தெந்த கட்சியில் இருக்கிறாங்களோ அந்தந்த கட்சியில் அவங்கவுங்க ஓட்டு கேட்க போகிறாங்க. நான் படித்த லிஸ்ட்டில் காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் இருக்குது. இதில் நாம் தமிழர் கட்சியை நான் சேர்க்கலை. மக்கள் வந்துட்டு இது வந்து 2021 அமமுக அதிமுகவோடு கூட்டணி வைக்காத போது கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு மேல அதிமுக தோல்வியடையவும் 50 தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறையவும் அந்த கட்சி ஒரு காரணமா இருந்துச்சுன்னு பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம். நம்ம வேணா சொல்லலாம் சாதியே இல்லை அப்படின்னு, ஆனா சாதி ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்யவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரெண்டாவது, 10.5% இடஒதுக்கீடை கொடுத்ததன் மூலமாக தென் மாவட்டத்தில் அதிக பின்னடைவை சந்தித்த கட்சி அதிமுக. இங்கேயும் அது ரோல் பிளே பண்ணவே இல்லையா? 2 உதாரணம் இருக்கு நமக்கு. கரெக்டு சார், உதாரணங்கள்லாம் கரெக்டான உதாரணம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போகிறாங்கன்னா இந்த அளவுக்கு ஜாதி பார்ப்பாங்க சார். வேற ஒரு அவங்க சாதியில் இருக்கிறவங்க வேற ஒரு சாதியில் ஒரு கலப்பு திருப்பணும்னா போராட்டம் வெடிக்கும் சார். அரசியலில் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே ஏங்க 2 கட்சியிலையும் அதே ஜாதியை தானே போட போகிறாங்க. இப்போது ஒரு இடத்துல முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிறாங்க, அகமுடையார் பெல்ட்டுனா அகமுடையார் பெல்ட்டு, மறவர் பெல்ட்டுனா மறவரில் டிஎம்கேவும் மறவரை போட போகிறாங்க, அதிமுகவும் மறவர் போட போகிறாங்க. கல்லர் பெல்ட்டில் வந்துட்டு ஏடிஎம்கேவும் அவங்களே போடுறாங்கன்னா டிஎம்கே அதையே போட போகிறாங்க. இல்லை காங்கிரஸில் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே கம்மி. இதுதானே நடக்குது பல வருஷமா. அப்படி இருக்கும் பொழுது ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருந்த அதிகாரம், சசிகலா இருந்த அதிகாரம்ங்கிறதும் நீங்க சொல்ற ஓஎஸ் மணியன், விஜயபாஸ்கர், காமராஜ் இவங்க இருக்கிற அதிகாரமும் ஒரே அடுக்குல இல்ல இல்லையா? அதிமுக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்னைக்குமே சாதி அடிப்படையில் கட்டமைக்கலையே. குடும்ப அரசியல், குடும்ப ஆதிக்கன்றது தமிழக மக்களுக்கு பிடிக்குமா? யார் பண்ணாலும் பிடிக்காது. அது இங்கே ஒரு பிரச்சனைனா பிரச்சனை தான். அதை வேணால் நம்ம கடந்து போகலாம். ஊழல்ன்றது பிரச்சனை கிடையாதா? ஊழல்ன்றதை கடந்து போயிடலாமா? அப்போது சாதின்றது குடும்ப அரசியல் தாண்டி, ஊழலை தாண்டி, அதுக்கப்புறம் மக்களோட அந்த எங்க போன வாட்டி அதிமுக தோக்குதுன்னா மக்களோட எதிர்ப்பு இருக்குது. மக்கள்கிட்ட அங்கே ஊழல் இருந்தது, பிரச்சனை இருந்தது, பாஜகவோட கூட்டணி இருந்தது, 10 வருஷம் ஆண்ட கட்சி பாரதிய ஜனதாவோட கூட்டணி. இதெல்லாம் தான் பெரிய காரணம் அவங்க தோத்ததுக்கு. அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் சொன்ன 2 காரணம் கரெக்ட். நீங்க சொன்னது அந்த 20 தொகுதியில் அமமுக கூட்டணி, கரெக்ட். நான் என்ன கேட்குறேன், 10.5% இடஒதுக்கீடு. சென்னையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடித்தவர் வெற்றிவேல்.
வெற்றிவேலுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? இப்போ அங்கே வந்துட்டு சுகுமார் பாபுன்னு ஒரு மாவட்ட செயலர் இருக்கார் தென் சென்னையில். எம்ஜிஆர் காலத்திலேருந்து கவுன்சிலராக இருந்தவர், சேவையிலெல்லாம் நின்றவர். அவர் எந்த கம்யூனிட்டி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் செந்தமிழன், அவர் வந்து அந்த பெல்ட்டன் தெரில. அப்போது நீங்கள் ஒரு கட்சி தான் நடத்த முடியும். நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக நடத்துறீங்க அப்படின்னா பொண்ணு பார்க்குறது, பொண்ணு கொடுக்குறது, அதுக்கப்புறம் அந்த சமுதாயத்தை பார்த்து கடன் கொடுக்குறது, சமுதாயத்தில் 2 பேர் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குன்னா கூப்பிட்டு இந்த உறவு முறை பிரகாரம் நீங்கள் வந்து இதை பஞ்சாயத்து பண்ணி இதெல்லாம் பண்ணுறது தான் ஜாதி ரீதியாக பண்ண முடியும். கட்சின்றது ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஜாதியை வச்சு ஜாதின்னு பண்ணிங்கன்னா அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அமமுக வந்து வெறும் ஒரு ஜாதிய கட்சியாக வந்து நான் பார்க்கல. ஜாதியோட பின்புலம் அதிகமாக ஒரு அடிப்படையான கேள்விதான் திரு கோட்டீஸ்வரன். ஏன் வலிந்து திரு தினகரன் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வரப்பட்டார்? அவர் உண்மையிலேயே வாக்கு சதவீதம் அதிகமாக வச்சிருக்கிற கட்சிங்கிறதுனாலயா, இல்லை திரு தினகரன் செல்வாக்கு மிக்க தலைவருங்கிறதுனாலயா, இல்லை அவரை கொண்டு வந்தால் 21 மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாமல் தென் மாவட்டத்தில் டெல்டா பகுதியில் ஒரு குறைந்தபட்ச சமூக வாக்குகளை உள்ளே கொண்டு வந்துட முடியுன்ற கணக்கின் அடிப்படையில் ஏன் தினகரன் இவ்வளவு தூரம் முரண்பாடாக பேசிய ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொன்ன ஒருவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வரோம்? நீங்க சொல்ற எந்த கணக்கும் அதில் இல்லைன்னா ஏன் தினகரன் உள்ள? நீங்க சொல்ற 3மே யதார்த்தம் தான். சமுதாய வாக்கு பின்புலம் அவருக்கு இருக்குன்னா இருக்கு. அவர் ஒரு பொலிட்டீஷியனு, அவர் வந்து அதிமுகவில் 20 சட்டமன்ற தொகுதி அவரால் போச்சுன்னா உண்மை. அப்போ பிரிஞ்சு இருந்தால் யாருக்குமே வெற்றி கிடைக்காம 2மே வேஸ்ட்டாக போன்ற அந்த அடிப்படையில் அவங்களே ஒன்றா சேர்ந்தாங்க. அவங்களே ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் பொருந்தாத அந்த வாதம் பிரிஞ்சிருக்காங்க, ஒன்று சேரணும். கரெக்ட் சார். இதில் ரொம்ப முக்கியமானது டைம் இஸ் கோல்டுன்னு வாங்க. அரசியலில் வந்து காலம் வந்து கண்ணு மாதிரி, கடமை வந்து கண் இமை மாதிரின்னுலாம் சொல்லுவாங்க. டைமை சுத்தமாக விட்டுட்டாங்க. இதே 2021 சசிகலா இருங்க சார், இதே 2000 இழக்கிறதுக்கு சசிகலாவுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப அடையறதுக்கு என்ன இருக்கு? மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கா? யாருக்கு அடையணும்னு அதிக ஆசை இருக்கு சார்? நீங்க சசிகலாவுக்கா எடப்பாடி பழனிசாமிக்கா? அதாவதுங்க, ஓபிஎஸ் ஐயாவோ முதல்வர் வேட்பாளர் இல்லை, சசிகலா அவர்கள் முதல்வர் வேட்பாளரா இல்ல அவங்களே அவங்கள முதலமைச்சரா வச்சுக்கலாம். அவங்களோட பாலிடிக்ஸ் இப்ப என்னன்னா இபிஎஸ் காலி பண்ணும். அவங்க ஆக முடியாது. அவங்க ஆக முடியாது. ஓகேங்களா? இது யதார்த்தம். இந்த யதார்த்தத்துக்கு தேர்தல் நேரத்தில் கடைசியில் கட்சி தொடங்கி இப்போ கூட பார்த்தீங்கன்னா பண்ருட்டியார் கட்சி தொடங்கி இருக்கிறார். அது வந்து அதாவது என்னன்னா, கட்சி பேர் தெரியல, ஒரு என்னன்றது தெரியல, ஆனால் நோக்கம் என்ன? இப்போ இவர் கூட தான் சார் உட்காந்துருக்கார், கேசிபி சார், எடப்பாடி பழனிசாமியில் பாதிக்கப்பட்டவர். இவர் என்னைக்குன்னா வந்து நான் திமுகவுக்கு போகிறேன், அறிவாலயம் போகிறேன் நான் பேசிகிட்டு இருக்காரு. நல்லதோ கெட்டதோ நாசமாக போகிறேன், நல்லா இருக்கிறேன், நான் ரெட்டை இல்லை, அவ்வளோதான். அதுவும் ஒரு நிலைப்பாடு. அப்போது இவர் போனாங்கன்னா எல்லாருமே அப்படியே போயிடுவாங்களா? செங்கோட்டையன் போனார், செங்கோட்டையனோட குடும்பத்தில் சொந்தக்காரங்க அதிமுக வந்து சேர்ந்தாங்க அவர் அங்கே போன உடனே. இப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுங்க சார்? ஒரு சமுதாயத்தில் வந்து ஒருத்தர் போயிட்டு இருந்தாலும் மொத்த சமுதாயம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவுக்கு தேவர் சமுதாயத்தில் ஓட்டே இல்லையா? 100 தேவரும் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் யார்? பன்னீர்செல்வமும் சசிகலாவும் தனி நபர்கள் தானா? அப்படிதான் அணுகப்பட அரசியல்வாதிகள், அவ்வளோதான். நீங்கள் வந்து சாதியை வந்து அதிகமாக வந்து ஒரு லெவலுக்கு மேலெல்லாம் வைக்க முடியாது. அது நீங்கள் வச்சிங்கன்னா அதனுடைய சார் மொத்தமாக எவ்வளோ சார் அவங்களுக்கு வாக்குகள் மொத்த தேவர் சமுதாய மக்களுக்கு? ஓபிஎஸ் எவ்வளோ வாங்க? நீங்கள் ஏன் சார் அவங்கள வந்து ஜாதியிலேயே சுருக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்ட திரு பன்னீர்செல்வம் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாரு? எவ்வளவு வாக்குகள் வாங்கினாருன்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு அரசியல்வாதி, அவர் 2-3 முறை முதல்வராக இருந்தவர், நிறைய வாட்டி அமைச்சராக இருந்தவர், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் வாங்கியிருக்காரு. இதே சாதியை வைத்து பணங்காசு இல்லாமல், காசு பணம் இல்லாமல், செல்வாக்கு இல்லாமல் இவ்வளோ சாதியை வச்சு அவர் ஓட்டு வாங்கியிருப்பாரா சார்? யதார்த்தத்துக்கு இன்னொன்றுங்க, தேவர் சமுதாயத்தில் இதை விட தாண்டி போகக்கூடிய தெம்பு திராணி மிக்கவர்கள் தான் அந்த எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சாதி அடைப்புக்குள்ளே ரொம்ப நாளாக வந்து அந்த கம்யூனிட்டியை போட்டு சுருக்கிறோம். அதாவதுங்க, அவங்க சாதின்றதை தாண்டி வேற சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் படித்தவங்கெல்லாம் ஆளுமைகள் இல்லையா? இப்போ திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனும் அது கம்யூனிட்டியில தான் வர்றாரு. பெரியசாமி அவருக்கு யாருன்னா சாதி தெரியுமா? 75,000 ஓட்டில் ஜெயிக்கிறாரு சார். அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும் சார், அவங்க வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதை பொதுவெளியில எடுத்துட்டு வந்து பண்றது கிடையாது. அப்படி ஒருங்கிணைப்பாளர்ங்கிற பதவி வந்து நீங்க சொன்னவங்களோட சார் 3 எடுத்துக்காட்டு சொல்றேன் சார். 3 எடுத்துக்காட்டு சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் பெரிய சாதியில இருந்து வரல, ஐயா கலைஞர் அவர்கள் பெரிய சாதியில இருந்து வரல, ஐயா அப்துல் கலாம் பெரிய சாதியில இருந்து வரல, அம்மையார் ஜெயலலிதா பெரிய சாதியில வரல. சாதியை தாண்டி அந்த தலைமை பண்பு எங்க இருக்கு, சாதியை தாண்டி எங்க வலிமை வீரியம் இருக்கோ அங்க வந்து எல்லாரும் சேர்ந்துருவாங்க. பிரியன் சார், நீங்க சொல்லுங்க. ஜாதின்றது காஸ்ட் நியூட்ரல் சார். எம்ஜிஆரோ கலைஞரோ ஸ்டாலினோ எல்லாமே காஸ்ட் நியூட்ரல். அவங்க வந்து ஒரு சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவங்க இருந்தாலும் பெரும்பான்மையை அவங்க நம்பினாங்க.
ஆனா ஒரு பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தலைமை பொறுப்புக்கு வரும்போது இன்னொரு பெரும்பான்மை ஜாதி அவங்களுக்கு எதிராக கன்சாலிடேட் ஆகிறது இயற்கையான ஒரு விஷயம். இங்க அதிமுக என்னன்னா வெறும் ஜாதியை மட்டும் இங்க பேசல. எடப்பாடி என்கிற தனி மனிதர் எப்படி வந்து சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ தினகரனையோ அந்த கட்சியை விட்டு நீக்கினாரு, பாஜகவோட பேச்சு கேட்டு எப்படி நீக்கினார், ஜாதி இன்சிடென்டலா அவங்க 3 பேரும் ஒரே ஜாதியா போயிட்டாங்க. எடப்பாடி எப்படி தன்னோட மேலாதிக்கத்தை செலுத்தி இல்லை பாஜகவுக்கு பயந்தோ அவங்களை வெளில அனுப்பிச்சாருன்னு தான் எங்கள் பாயிண்ட். அவங்க 3 பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால இப்போ ஜாதி வந்து முக்கியத்துவம் பெறதை நம்ம பார்க்குறோம். ஜாதி மட்டுமே ஒரே காரணம் இல்லை. இங்கே எடப்பாடியோடைய சர்வாதிகாரம் மேலாதிக்கம். அவர் எப்படிலாம் வந்து அவங்கள வந்து இது ஹராஸ் பண்ணாருன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவர் ஏன் அதை ஹராஸ் பண்ணணும், என்ன காரணத்தில் ஹராஸ் பண்ணணும், அதுதான் இங்கே முக்கியமே தவிர ஜாதி முக்கியம் இல்லை. இன்சிடென்டலாக அந்த ஜாதி வந்து 3 பேரும் ஒரே ஜாதியாக போயிட்டாங்க. அதுதான் அங்க பாயிண்ட். அவங்க தான் தெற்க வந்து பெரிய ஜாதி, அவங்க தான் பிரதிநிதிகளா, அவங்க தான் வந்து அவங்க அந்த கட்சியில முக்கியமான அவங்க அந்த கட்சியில முக்கியமான பங்கு வகிச்சவங்க. ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டவர், நல்ல 3 தடவை சிஎம் இருந்திருக்காரு, சசிகலா கூடயே இருந்திருக்காங்க, தினகரன் அங்க கூடயே இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் அவங்கள பார்த்து சலாம் போட்டவங்க தான் எல்லாருமே, முக்காவாசி பேர் பெரும்பாலோர். அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து பழிவாங்கும் போது அவங்க அந்த கன்சாலிடேட் ஆகிறாங்க, அந்த ஜாதி கன்சாலிடேட் ஆகிறாங்க. நானும் வந்து ஜாதி மட்டுமே முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரல, ஏன்னா பல காரணிகள் இருக்கு ஒரு தேர்தல் வின் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்க வந்து இன்சிடென்டலாக அந்த விஷயங்கள் அமைஞ்சு போச்சு. ஆக்சுவலா இது வேற வழி கிடையாது, ஏன்னா 3 பேருமே பாதிக்கப்பட்டவங்களால இருக்கிறதுனால அது அமைஞ்சு போச்சு. அப்படி ஆக்சுவலா டெக்னிக்கலா ஆனா அப்படி யார் ஹராஸ் பண்ணாரோ அவர் இன்னொரு பெரிய ஜாதியை சேர்ந்தவராக இருக்கார், அவர் கட்சி தலைவராக இருக்கார். அதுதான் இங்க காரணம். கரெக்ட். 2 பெரும்பான்மை சாதி இடைன்னு சொல்றீங்கல்ல, ஆனா நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி டெல்டாலையோ தென் மாவட்டத்திலேயோ தன் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அங்க வேட்பாளரா போட போறது இல்ல. அவரும் சசிகலா சமூகத்தை சேர்ந்த போடுவார், பன்னீர்செல்வம் சமூகத்தை சேர்ந்த ஒரே அதே கல்லர் சமூகத்தை சார்ந்த 3 பேர் புசலம்பட்டியில நிக்கலாம் சார். ஆனா அங்க போடுற கல்லர் என்ன பாப்பாருன்னா சசிகலா ஆதரவு பெற்ற வேட்பாளர், அவரதான் பன்னீர்செல்வம் ஆதரவு பெற்ற அப்படிதான் பாப்பாங்க சார். அப்படிதான் அமமுக இதே மாதிரி வேட்பாளர் போட்டப்ப ஏன் வெற்றி பெறல? சரி, எல்லாரும் முக்குளத்தோர் பெல்ட் தான், முக்குளத்தோர் பெல்ட்ல சரி நீங்க அமமுக கட்சியா தான் நான் பாக்குறேன் போட்டீங்க இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்ப வன்னியர் சமுதாயம் இருக்கு, ஆனால வேட்பாளர் போட்டா எல்லாரும் ஓட்டு போடுறது கிடையாது. அது லாஜிக். வெற்றி பெறலங்கிறது லாஜிக். வெற்றி பெற பாதிப்பை ஏற்படுத்தினார்ல, அதிமுகவுக்கு பாதிப்பை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களை சேதப்படுத்தலாம், உங்களை காலி பண்ணலாம், பாதிப்பு யார் வேணா ஏற்படுத்தலாம் சார், எல்லாரும் ஏற்படுத்துவாங்க. தினகரன் ஏற்படுத்தின பாதிப்பு அதிமுகன்றது இன்னைக்கு தேதியில ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் பிரதான எதிர்க்கட்சியா இல்லையா? அதை வந்து நீங்க வந்து ஒரு ஜாதி சங்கம் மாதிரி எடுத்துட்டு போய் பிரச்சனை பிரதான எதிர்க்கட்சியா இல்ல ஆளுங்கட்சியா வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு இங்க பாயிண்ட். அதுதான் சேதம். ரவீந்திரன் சார், சசிகலாவுடைய புதிய கட்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? சசிகலா ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ண இடம் என்னன்னா, அவங்க ஜெயலலிதா நீக்கிட்டு சேர்க்கும் போது மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கலன்னு சசிகலா புஷ்பா அவங்க வந்து நீதிமன்றத்துக்கே போனாப்புல, அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கேசி பழனிசாமியே போனாப்புல. அந்த இடத்துக்குள்ள இதை வாய்டபிளா எடுத்துக்கிட்டு ரேட்டிஃபை பண்ணியிருக்கலாம்னு நினைச்சிருக்கணும். அவங்க வந்து அதில் அபிஷியேட்டிங் ஜெனரல் செக்ரட்டரின்னு தேர்ந்தெடுத்தாங்க. அது அவங்களுக்கு உள்ள ஆட்கள் மத்தியிலே உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவங்க தான் பொதுச்செயலாளர்னு எடுத்திருப்பாங்கன்னா அது பொதுச்செயலாளருங்க நின்றுருக்கும். அது அவங்கள வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு நிறுத்தியிருக்கும். அதில் அவங்க கோட்டை விட்டாங்க. தென் அவங்க சிறைச்சாலைக்கு போன பிறகு டிடிவி தினகரன் ஆர்கேனரில் வெற்றி பெற்றாரு. சசிகலாவோட தாக்கம்ங்கிறது 2019 முடிஞ்சு போச்சு. 19 டிடிவி தினகரன் எடுத்த வாக்குகள் தான் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கு அவங்க எடுத்த வாக்கு. இன்னும் சொல்ல போனா அதை விட அவங்க 2021 குறையத்தான் செய்தாங்க. அதற்கு பிறகு 24 இரட்டை தலைமை என்பதை மாற்றி ஒற்றை தலைமை ஆனதுல மேற்கு மண்டலத்தில் கவுண்டர் கட்சியா மாறிட்டு நான் கவுண்டர்ஸ் நான் பெனிஃபிஷரி காஸ்டா நினைக்கிறான். அவன் தான் சீமானுக்கு ஓட்டு போடுறான். சீமானுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் அதிமுக ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட ஆட்கள். ஆனா அவங்க ஜெயலலிதா எம்ஜிஆரையும் விமர்சிச்சே அந்த வாக்கு எடுக்கிறாருன்னா, இப்ப எடப்பாடி ஜெயலலிதா விமர்சித்ததுக்கு கேசி பழனிசாமி மட்டும்தான் வருத்தப்பட்டார். ஒரே ஒரு ஜெயலலிதா தொண்டர், வேற யாருமே வருத்தப்படல. ஆனா ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் சீமானுக்கு நான் பெனிஃபிஷரி காஸ்டா வாக்களிக்கிறாங்க. நான் இது நாளைக்கு நடக்கிறத சொல்லல, நடந்ததை டேட்டாவோட சொல்றேன். 3 பேரும் நீங்களும் இது மறுக்க முடியாது. இது காரணம், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம சீமான் தேர்தலை சந்திக்கும் போது தென் மாவட்டத்தில் அவர் கண்டஸ்ட் பண்ண 10 தொகுதியில் எடப்பாடி கண்டஸ்ட் பண்ண 7 தொகுதியோட 30,000 ஓட்டு வாங்குறாரு. இதை இன்னொரு புள்ளியில நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் லோவஸ்ட் ஓட்டு வாங்குறாரு சீமான். ஆனா மற்ற இடங்களில் வாங்குறாருன்னா முக்குலத்தோர் கம்யூனிட்டிக்குள்ள சீமானுக்கு உள்ள ஒரு ஆதரவு தான். திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாத முக்குலத்தோர்கள் சீமானை ஆதரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு தினகரன் சொல்லல, சீமான் சொன்னார். ஸோ அந்த இடத்துக்குள்ள
நீங்க 2024 பாத்தீங்கன்னா அது பார்லிமெண்ட் இது அசெம்பிளி, அது பார்லிமெண்ட் இது அசெம்பிளினா சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தாரு. சசிகலாவே களத்துக்கு வந்தாச்சுல்ல. வரட்டு. நான் இந்த தன்மையை முதல்ல சொல்லியிருக்கணும். அவர் சீண்டினாரு, அதுக்குள்ள உண்மையை மறுக்க முடியாத அளவுக்கு நான் சொல்லி ஆகணும். எனக்கு அந்த இடம் தான் முதல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச இடம், புதுச்சேரி. அங்க என்ன முக்குலத்தோர் ஃபேக்டரா இருக்குது. சீமானுக்கு எடப்பாடி போனாரு. சீமான் ஈர்ப்பு சக்தி உள்ள காஸ்ட் நியூட்ரல் லீடர். எடப்பாடி 2 ஜாதி ஆதிக்கத்துக்கான லீடர். இன்னும் அந்த இடத்துக்குள்ள சீமான் மக்கள் தலைவர் எம்ஜிஆரே குறை சொல்றாரு. எம்ஜிஆர் மலையாளி, மேனன் எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு வன்னியருக்காகவும், முத்தரேர் யாதவர் செங்குந்தர் உடையாருக்காகவும், வண்ணார் நாவிதர் குயவருக்காகவும் பேசுறாரு. நீங்க ஏதோ ஃபார்வர்ட் பிளாக்கு சீமான் ஒரு வார்த்தையை ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போக முடியாது. 8.2 மக்களவையில எடுத்திருக்காரு. இது ஆதாரம். சோ இந்த புள்ளியை நான் முதல்ல முடிச்சுக்கிறேன். அடுத்து சசிகலா அம்மையாரோட தாக்கம்ங்கிறது, அவங்க டெமோக்ராட் அல்ல. இப்ப அவங்க டெமோக்ராட்டா இருந்திருப்பாங்கன்னா அவங்க தாக்கம் பெரிய அளவில் இருந்திருக்கும். அவங்க டெமோக்ராட்டா இருந்து லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராட்டு தினகரன் அவர் டெமோக்ராட். அவர் பெரியகுளத்தில் ஜெயித்தாரு. பெரியகுளத்தில் அதிமுகவே மோசமா போகும்போது கூட மிக நல்ல வாக்கெடுத்தாங்க. அவங்க டெமோக்ராட்டா இல்லாததுதான் அவங்க தோல்விக்கு காரணம். இப்பதான் டெமோக்ராட்டா மக்கள் மத்திக்குள்ள வராங்க. இதே வார்த்தையை நான் சசிகலா அம்மையாருக்கும் சொல்லியிருப்பேன். 0% சசிகலான்னு சொல்லியிருப்பேன். உங்ககிட்ட கூட நான் சொல்லியிருப்பேன். இப்பதான் அவங்களுக்கு செல்வாக்கு என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க வராங்க. அது தம்பி கோட்டீஸ்வரன் சொன்னது மாதிரி அவங்க இதை 2021 டெஸ்ட் பண்ணிருக்கணும். 2021 ஒதுங்கி இருங்கன்னு சொன்னதை நான் கேட்டேன்னு சொல்றாங்க. அவங்க தான் ஒப்புதலா சொல்றாங்க. ஆளுமை என்பது ஒதுங்கி இருப்பது இல்ல சார், ஆட்சி ஆடுறது இல்ல. நாம ஆட்சி பொறுப்புக்கு வரணும், அதனால இந்த முறை ஒதுங்கி இருங்க பாப்போம்னு சொன்னாங்க. இல்லங்க, உங்களை யார் அடிச்சாங்களோ அவங்களை எதுக்க முடியலன்னா நீங்க கோழைத்தனமான அரசியல்வாதி. தாவேகா விஜயும் அதே பணிலனை கோலத்தனமா தான் இருக்கிறாரு. ஜனநாயகம் படத்தை அடிச்சதுக்கு காரணமே நீங்க ராகுல் காந்திக்கு ஆளுநை அடிக்கிறாங்க. அதை எதிர்க்க முடியாம இருக்கிறது அரசியல் அரங்கத்தில் ஆளுமை அல்ல, அது கோழைத்தனமான செயல். சசிகலா 21 ஒதுங்கி இருந்தது தான் அவங்களுக்கு குதிரை ஓடின போது லாயத்தை பூட்டி பிரயோஜனம் இல்லை. இப்போ வர்றது அந்த எஃபெக்டே குறைஞ்சுதான் வருது. கோடீஸ்வரன் கருத்து அதில் நான் ஏத்துக்கிறேன். என்ன எஃபெக்ட்ங்கிறது பார்க்கலாம். இப்போ தான் டெமோக்ராட்டா வராங்க. ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி லேடி, முக்குலத்தோர் எம்பவர் பண்ணவங்க, என்ன எஃபெக்ட் வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்ல, பன்னீர்செல்வம் திமுக ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. சசிகலா புதிய கட்சின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. தினகரன் நான் பாஜகவோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை, அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல, நான் பாஜக கூட்டணியில தான் இருக்கிறேன்னு அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இது எப்படி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும்? எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இரட்டை தலைமைங்கிறத மாத்தினால்தான் அந்த கட்சியின் தன்மை போயிட்டு 50% முக்குலத்தோர் 50% வெள்ளாள கவுண்டர் இருக்கும் போது பொதுத்தள கட்சியா இருந்தது. கொங்கு மண்டலத்தில் ஓபிஎஸ் நான் வெள்ளாள கவுண்டரா பார்த்தாங்க. இப்போ நான் வெள்ளாள கவுண்டர்கள் எடப்பாடியை ஒரு ஜாதி ஆதிக்கத்துக்கு கொண்டு நிறுத்தணும்னு கொங்கு மேற்கு மண்டலத்தில் நினைக்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட். ஐ எம் காலிங் எ ஸ்பேட் எஸ் எஸ் பேட். ஸோ இந்த இடத்துக்குள்ள பன்னீர்செல்வத்தை ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட லீடர்னு பார்க்கறாங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி பார்க்கறீங்களா? பன்னீர்செல்வம் 1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருக்கிறாரு. அதுக்கும் குறைவு சாதிக்கல. அவர் இன்னைக்கு கூட அவர் சொல்றாரு 6 தொகுதி ஆஃபர் பண்ணதை ஏத்துக்கலங்கிறார். ஏத்துக்கணும் அவரும். எனக்கு தெரியும் அந்த விஷயம். ஆஃபர் பண்ணதே என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் தான் ஆஃபர் பண்ணாரு. ஏத்துக்கல. 1 தொகுதியில நின்னது அவருக்கு பலகீனம் தான். 6 தொகுதியில நின்னா அது ஒரு ஃபோல்ஸ். ஆனா நான் மீண்டும் சொல்றேன், எடப்பாடி எடுத்த 20 விழுக்காடு ஓட்டு அவருக்கான ஓட்டு தான். அதுல பன்னீர்செல்வம் ஃபேக்டர் ஓவர், சசிகலா ஃபேக்டர் ஓவர், தினகரன் ஃபேக்டர் ஓவர். 20 விழுக்காடு ஓட்டும் அவரை முன்னிறுத்தி அவர் எடுத்த ஓட்டு அவருக்கான ஓட்டு. இன்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தாண்டி இங்க தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா தாண்டி ஓட்டு எடுத்திருக்காருன்னா 10.5. நான் மீண்டும் என்ன சொல்றேன்னா, அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் 19ஓட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒருத்தர் எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சிச்சு மக்களவையில அங்கீகாரம் பெறாருன்னா பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி போச்சு. அதுதான் என்னோட கருத்தா நான் இதுல முன்வைக்கிறேன். அதுல சசிகலாவுக்கு ரோலுங்கிறது, ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழிங்கிறதும், முக்குலத்தோர் எம்பவர் பண்ணவங்கிறதும், ஒரே ஸ்டேச்சர்ல இருந்தவங்கிறதும் அவங்களுக்கு ரோல். பட் அவங்க டெமோக்ராட்டா இதுவரை ஆகல. 96ல் அதிமுக கடுமையான தோல்வி. அன்னைக்கு காரணமே சசிகலா அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், சுதாகரனுடைய அந்த திருமணம். யாருமே நம்ம ஜாதிக்காரங்கப்பா, அவங்க தான் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, பலன் அடைஞ்சிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம் அப்படி பார்க்கறது இல்லை. சாதி ஒரு மறைமுகமான ஒரு ஃபேக்டர். அதுல நல்ல அரசியல் தலைவர்களாக யார் உருவெடுக்கிறாங்களோ அவர்களுக்கு அது பின்புலமாக இருக்கும். அது ஒன்று. அதாவது மக்கள் வாக்களிக்கலன்னா அது சசிகலா மேல உள்ள கோபம், மக்கள் வாக்களிச்சாங்கன்னா ஜெயலலிதா மேல உள்ள அபிமானம். அப்படி பேசுறீங்க?
இல்ல, கட்சி சார், அதிமுக என்கிற அந்த கட்சி. இப்ப ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்றாரு, ஏன் அப்ப ஸ்டாலின் வந்து கலைஞர், அண்ணா, திராவிடம் கொள்கைகள் அப்படித்தான் வந்து அந்த அரசியலை கொண்டு போறாரு. சீமானுமே தமிழ் தேசியம்னு தான் அரசியலை கொண்டு போறாரு, சாதியத்துக்குள்ள போகல. அப்ப சாதியம் என்பது வந்து ஒரு இலைமறை காய்மறையாக ஒரு அந்த பகுதியில வேறொருவரை போட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே சமுதாயத்துல 2 பேர் நிக்கிற பொழுது அதுல யார் நல்ல அரசியல் தலைவரோ அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அது பேசணும். அந்த புள்ளி தான் பேச. திரு கோட்டீஸ்வரன், திரு பிரியன், திரு கேசி பழனிசாமி 2 பேரும் குறிப்பிட்ட இடம் 2021 மாதிரி 2026 இல்ல, கொங்கு வேளாளர் வெர்சஸ் முக்குளத்தோர்னு அதிகார பகிர்வு தொடர்பான தேர்தலாக இந்த தேர்தல் மாறி இருக்கு அதிமுகக்குள்ளங்கிறது முதல் வாரம். பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் டெல்டாலையும் தென் மாவட்டங்களையும் நிறுத்தப்பட போகிறார், முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறுத்தப்பட போறாங்கனாலும் சசிகலா ஆதரவு பெற்ற வேட்பாளர், பன்னீர்செல்வம் ஆதரவு பெற்ற வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி ஆதரவு பெற்ற வேட்பாளர் அப்படின்னு மாறும்போது இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூடும். சசிகலா பன்னீர்செல்வம் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களுக்கான ஸ்டேச்சர் கூடும். வெற்றிங்கிறது முக்கியம் இல்லை, இந்த தரப்புக்கு திரு பழனிசாமி தரப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்ன்றதான். அப்படிதான் இந்த புள்ளியில வந்து நின்றுருக்கு. கரெக்ட் சார், அருமையான கேள்வி சார். 4 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஓஎஸ் மணியன் வேதாரண்யம் நிற்கிறாரு, காமராஜர் நன்னிலத்தில் நிற்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து ஒருத்த நாட்டில் வைத்திலிங்கம் நிற்கிறாரு, அதுக்கப்புறமா விராலிமலையில் விஜயபாஸ்கர் நிற்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்போது ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு பெற்றிருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நின்னாங்க, ரெட்டையில் நின்னாங்க. இந்த 4 பேர் வந்து எப்படி ஜெயிச்சாங்க? ஓபிஎஸ் கூட இருந்தார்ல. ஓபிஎஸ் கூட இருந்ததுல சார், முன்னாள் அமைச்சர் சார். 4 பேரும் அவங்களுக்கு சொந்த செல்வாக்கு இருக்கு. அந்தந்த தொகுதியில யாரு எந்த ஜாதின்றதை தாண்டி சொந்த செல்வாக்கு என்ன, சின்ன ஒரு உதவி பண்ணும், தலைமை ஒரு உதவி பண்ணும், கூட்டணி ஒரு உதவி பண்ணும். அதை தாண்டி வேட்பாளருக்கு என்ன வசிக்கிறோம்? வேட்பாளருக்கு நம்ம பேசுறது 58 தொகுதிகள்ல 5-10 ஸ்டார் வேட்பாளர் நிக்கிற தொகுதிகளை விட்டுருவோம். அது அவங்க சொந்த செல்வாக்கு, வேறு சில பலன்கள், அந்த தைரியத்துல அவங்க ஜெயிச்சறாங்கன்னு விட்டுருவோம். நாம பேசுறது டெல்டால இருந்து தென் மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகள். கரெக்ட் சார். இந்த அரசியல்லாம் வந்து கீழே வந்து மைக்ரோ லெவல்ல வேலை செய்வோம். நீங்க சதவீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 7-8 சதவீதம், அவங்க ஒரு 7-8 சதவீதம், ஒரு 10-15 சதவீதத்துக்குள்ள இந்த 2 சமுதாயம் நீங்க சொல்றது முடிஞ்சிடும். நான் என்ன பாக்குறேன்னா, இது என்ன சீசன்? இது தேர்தல் சீசன். 1000 ரூபா மாதந்தோறும் அப்படின்னும் போது 2000 பண்றாங்க, 2000 3000 ரூபான்னு எக்ஸ்ட்ரா போடுறாங்க, கோடைக்கு 2000 ரூபா போடுறாங்க, 5000. அப்போ 5000 10,000 வருது. இது இல்லாமல் ராஜ்யசபா கேட்குறவங்க கேட்கலாம், 1 தரம் 2 தரம் 3 தரம் அப்படி போகுது. கூட்டணி மாறுறவங்க மாறலாம், 50 கோடி 100 கோடி அந்த மாதிரி ஏலத்தில் போயிட்டு இருக்கும்போது வேற டைமென்ஷனில் போயிட்டு இருக்குது. இது ஒரு சைடு. இன்னொருத்தர் வைப்ஸ் பண்ணி டிக்டாக் போட்டு ரீல்ஸ் விட்டு ஃபயர் விட்டுன்னு இருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது இந்த சமுதாயம் அந்த சமுதாயன்றது அது மைக்ரோ. நான் அது இல்லை, அது அரசியல் இல்லைன்னுலாம் நான் சொல்லல, அது இருக்கு. அது வந்து 5ஆவது 6ஆவது வைக்கணும். அத்தை தூக்கி முதல்ல மேல வச்சு பேசுறதுன்றது கலை யதார்த்தம் இல்லை. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா சார், மதுரையில 5க்கு 5 சார், திமுக 5 இடம் ஜெயிக்குது, அதிமுக 5 ஜெயிக்குது. இதே மதுரையில தான் அமமுக எதிர்த்து நின்னுது. மதுரையில் எப்படி ஜெயிச்சாங்க நான் சொல்லட்டவா? ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதுக்கப்புறமா மூர்த்தி, அதுக்கப்புறமா ஐயப்பன் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க சொந்த செல்வா, தளபதி அவங்க சொந்த செல்வாக்கள் அடிச்சுன்னு வராங்க. அப்போ சொந்த செல்வாக்கு வேட்பாளர் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அவங்க என்ன ஜாதி என்ன மதம் எது அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம், அதெல்லாம் கிளியர் பண்ணிக்குவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு 5000 10,000 கேட்குறவங்க கேட்கலாம், 1 தரம் 2 தரம்னு போகும்போது தேர்தலில் வேற டைமென்ஷனில் போயிட்டு இருக்குது. ஓகே திரு பிரியன் சார், 9 ஆண்டுகளுக்கு பிறகு சசிகலா அந்த குற்றச்சாட்டுகள்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலோட திருமிகு சசிகலா திரு டிடிவி தினகரனுக்கான அந்த ஒட்டுமொத்த செல்வாக்குங்கிறதுக்கான காலம் முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சிம்பத்தி வாக்குகள்னு இல்லைன்னு திரு ரவீந்திரன் சார் சொல்றாரு. இல்லை, அதுக்கப்புறம் 21 தினகரனுக்கு போடப்பட்ட வாக்குகள் ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணி போட்டது இல்லை, 19க்கு அப்புறம் போட்டாங்கல்ல. ஸோ சசிகலா இல்லாத போது தினகரனுக்கு அந்த ஓட்டு கன்சல்டேட் ஆச்சு ஆக்சுவலாக. அதாவது சார் இது கொஞ்சம் லேட்டு தான். அதாவது இந்த சசிகலா கட்சி தினகரனோ சசிகலாவோ எடப்பாடியினால பழி வாங்கப்பட்டாங்க. இதுக்கு மூல காரணம் பாஜக தான். இந்த அதிமுகவோட உட்கட்சி பாலிடிக்ஸில் எல்லா விதமான குழப்பங்களையும் பண்ணது பாஜக, இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கிறது பாஜக. அது புரிஞ்சுக்காமல் இந்த ஏடிஎம்கே தலைவர்கள் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக சார் கொச்சிக்காத இருக்கணும், சாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவருக்கும் தெரியும் அவரால் பேச முடியாத கூட இருக்கலாம். பாஜக பண்ணுற குழப்பத்தினால தான் ஏடிஎம்கே என்ற கட்சி சின்ன பின்னமாக போயிருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலாக சின்ன பின்னமாக போனதுக்கு காரணம் பாஜக தான். இல்லாட்டி அது ஜெயலலிதா விட்டுட்டு போன அந்த கட்சி ஒழுங்காக ஒரு காம்பேக்டாக இருந்திருக்கும். அது ஆக்சுவலாக அவங்க பேச்சை கேட்டுட்டு எடப்பாடி எல்லா விதமான விஷயத்தையும்
சசிகலாவுக்கு பண்ண. சசிகலாவுக்கு என்ன கோவம்? சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் தாங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தபோது இங்கே இருக்கிற எல்லா மந்திரிகள், இப்போ இருக்கிற எல்லா மந்திரிகளும் காலில் விழுந்து கிடந்தாங்க, அவங்க காலில் விழுந்து கிடந்தாங்க. இன்றைக்கி அவங்களவே தூக்கி காகிதமானான்னு என்னை தூக்கி போட்டிங்களேன்னு கேட்குறாங்க. அவங்கள தூக்கி போட்டோன்னே அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்காதா சார்? இது வந்து பர்சனலாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக இட் ஹஸ் பிகம் பர்சனல். நான் பொலிட்டிக்கலாக இருக்கிறதோட பர்சனலாக மாறிடுச்சு. பர்சனலாக மாறணும். அவங்களை எப்படியாவது நாங்கள் அதிமுக ஒற்றுமை குரல் கொடுக்குறோம்னா அதையும் ஏற்றுக்க மாட்டேறீங்க. எதுவுமே எதிர்பார்க்காத வரோம்னா அதையும் ஏற்றுக்க மாட்டேறீங்க. அப்போ அதிமுகவை பலப்படுத்துறதுக்கு எடப்பாடிக்கே இஷ்டம் இல்லை. அவங்க வரக்கூடாது, வந்தால் நம்ம பதவி போயிடுன்னு அவர் நினைக்கிறார். அப்போ இவங்களுக்கு என்ன வழி? வேர் இஸ் த வே அவுட்? உங்களுக்கு ஒரு வழி வேண்டாமா? அது பர்சனலாக கூட இருக்கலாம், பொலிட்டிக்கலாக கூட இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு முடிவு அவங்க எடுத்தானும்ல. அப்போது இந்த மூணு பேருமே டிலே பண்ணிட்டாங்க. 3 பேருமே என்ன பண்ணியிருக்கணும்? 21லயே 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும். சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணும்? எடப்பாடியை பொலிட்டிக்கலாக தோக்கடிச்சிருக்கணும். அதை அப்போ மிஸ் பண்ணிட்டாங்க பஸ்ஸை. எடப்பாடியை பொலிட்டிக்கலாக 3 பேர் இன்றைக்கும் ஒற்றுமை இல்லை அவங்க 3 பேர்ட்டையும். இன்றைக்கி ஒரு பக்கம் தினகரன், ஒரு பக்கம் இவர் போயிட்டார், ஒரு பக்கம் போயிட்டார். அப்போ இவங்களுடைய பர்சனலாக அவரை வந்து நம்மளை பழிவாங்கின இவரை வந்து ஒரு லெசன், இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு எடுத்த அந்த முயற்சி வந்து இன்னைக்கு எடப்பாடியை பலவீனப்படுத்தணுங்கிறதா ஒற்றை இலக்கா இருக்கு. அந்த ஒற்றை இலக்கில் ஒன்றுபட்டுருக்கணும் இந்த 3 பேருமே ஒன்றுபடலை. இப்போ என்னாச்சு? பிரிஞ்சு போய் கிடைக்குங்க 3 பேரும். அது அந்த சிங்கம் ஆடு கதை தான் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? வாக்குகள் பிரியும். அப்போ நீங்கள் பர்சனலாவோ இல்லை பொலிட்டிக்கலாவோ எடப்பாடியை பழிவாங்க நினைக்கிறது முழுசாக அது சக்ஸஸ் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் பிரிஞ்சிருக்கிறதுனால. ஆனால் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான், எடப்பாடியை பழிவாங்கணும்னு அந்த கம்யூனிட்டி நினைச்சா எந்த கேண்டிடேட் அவரை எடப்பாடி கேண்டிடேட் தோக்கடிக்கிறாங்களோ அந்த முடிக்கிற அந்த வல்லமை யாருக்கு இருக்கோ அந்த கட்சிக்கு அந்த கம்யூனிட்டி ஓட்டு போட்டு எடப்பாடியை தோக்கடிக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரே விஷயம். ஆக்சுவலா ஒரு அண்டர்லையிங் ஃபேக்டை வந்து நம்ம மறந்துடுறோம். சசிகலா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை கவர்னர் பதவி ஏற்பு நடத்தல. அது யாரு காரணம்? அதுக்கு பாஜக தான் காரணம், வேற யாரு? அப்ப சசிகலா அவர்கள் வந்து அட்டாக் பண்ண வேண்டியது அங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து இல்ல இவங்க வேண்டான்னு சொல்லல. அவரு அன்னைக்கு சசிகலாவை ஆதரிச்சார். இல்ல சிறையில் இருக்கும்போது என்ன அதை தடுத்தது யார்? அன்னைக்கு கவர்னர் வந்து பாம்பே போயிட்டாரு. இது ஒன்று. அடுத்து தவறான ஒரு கட்டமைப்பு தினகரனால அதிமுக ஆட்சி இழந்ததுன்னு இல்ல பாதி போஷனை மட்டும் சொல்றீங்களே. சென்னை பொதுக்குழு கூட்டி, பொதுக்குழு ஏன் இருக்கு தெரியுமா? நீக்கிறதுக்கு தான் இருக்கு. பொதுக்குழுவை கூட்டி என்ன நீக்கினாங்களே அப்படின்னு சொன்னாங்க. நீக்க சொன்னது யாரு? ஓ பன்னீர்செல்வம். இல்ல சார், பாஜக ஒரு போர்ஷன் சொல்றீங்க, அப்புறம் மீதி உள்ள போர்ஷன் அவங்க பேசுனதுல இருந்து நம்ம அதை எடுத்துக்கவே இல்லை. அவங்க பேசுனதுல நீக்க சொன்னது பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி நினைச்சா சசிகலாவை சேர்த்திருக்க முடியுமா? இன்னைக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு விட்டுருங்க சார், அவங்க இன்னைக்கே பேசலையா? அவங்க ஆனா 9 வருஷமா காத்திருந்தேன்னு அவங்க 9 வருஷமான காத்திருப்புக்கு அவங்க நியாயம் கேக்குறாங்க சார். அது இத வந்து 2021 அவங்க ஜெயில இருந்து வந்தாங்க பாருங்க. அன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா எடுபட்டு இல்ல சார். அன்னைக்கு என்ன ஒதுங்கி இருக்க சொன்னாங்க. கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும்னு நம்பிக்கையில நான் ஒதுங்கி இருந்தேன்னு சொல்றேன். யார் சொன்னா? அதையே சசிகலா தான் பேசும்போது சொல்றாங்க. அமித்ஷா சொன்னாருங்கிறீங்க. அப்ப நீங்க அவர்களே சார்ஜ் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா ஒதுங்கிருங்கன்னு? இல்ல பாஜக கூட சொல்லிருக்கலாம். பாஜக தான் சொல்லிச்சு. அப்ப இவங்க கோபம் எங்க போகணும்? அங்க போகணும். அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றோம்? தென் மாவட்டத்துல தினகரன் தோற்கடிச்சிட்டாருன்னு. தப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்க எல்லாம் எடுங்க. ஒரு தொகுதியில தான் அதிமுக ஜெயிச்சது. ஒரே ஒரு தொகுதி. இது என்ன முக்குளத்தோர் பெல்ட்டா? ரவீந்திரன் துரைசாமி வேணா ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லலாம். இந்த பெல்ட்ல ஏன் அதிமுக தோத்துது? ஒரு தொகுதி தான் ஜெயிச்சது. அப்ப இது வந்து இந்த ஜாதி கணக்கு இதெல்லாம் பெருசா வந்து நிக்காது. ஏன் தினகரனை சேர்த்தாங்க திருப்ப இந்த முறை? இப்ப ஏன் இந்த முறை இவ்வளவு வலிந்து ஏன் கொண்டு வந்தாங்க தினகரனை? 500 ஓட்டு 1000 ஓட்டு கூட பெரிய வித்தியாசங்களை, தோல்விகளை உருவாக்கி எந்த பகுதிகளில் அவர் எந்த பகுதிகளில் எந்த பகுதியில பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறது சொல்றேன். அத தமிழ்நாடு முழுவதுக்குமான கணக்கா சென்ற முறை அவர் பாஜகவோட நாடாளுமன்ற தேர்தலில் நின்னாரு. அதனால வந்து அவரை இந்த முறை சேர்த்துக்கிட்டாங்க. எந்த பகுதியில பலத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தினகரன் திட்டமிட்டு உள்ளே கொண்டு வரப்பட்டார். வருது. அதுல சசிகலாவை விட தினகரன் ஸ்டேக் ஹையர், கூடுதலா. அதை விட ஓபிஎஸ் அது தெரியும். சசிகலாக்கு இல்லைன்றது இனிமே தானே தெரியும் நமக்கு. திரு ரவீந்திரன், சசிகலாவுக்கு பாஜக மேலதான் கோபம் வரணும், திரு எடப்பாடி பழனிசாமி மேல கோபம் வரக்கூடாது அப்படின்னு கேசிபி சொன்னார். பிரியன் சொல்றது நியாயம்தான். கவர்னர் வராததுக்கு காரணம், ஆகஸ்ட் 15 விடுதலையாதது காரணம், மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாத காரணம். இத்தனைக்கும் பாஜகவில் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ண ஐயா சத்திரியன் குருமூர்த்தியை சாக்கடை ஜலம்னாலும்
அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னார். இந்த 3 நிகழ்வுகள்லையும் சசிகலா பதவியேற்பு கிடையாது, ஆகஸ்ட் 15 விடுதலை கிடையாது, மோடிஜி இன்குலிஸ் அலையன்ஸ்ல சசிகலா வர முடியாதுங்கிறத டிக்ளேர் பண்ணவங்கிறது தமிழ் உலகத்துக்கே தெரியும். காரணம், ராகுலை வச்சு மோடி கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் பண்ண தவிர அவங்க செய்தாங்க. அதே மாதிரி தான் சகோதரர் ஜோசப் விஜயும் ராகுலை பெரிய சக்தியா காட்டி மோடியை தீய சக்தின்னு RSS மானத்தை பிஜேபி மானத்தை காப்பாத்தின மோடியை தீய சக்தின்னு சொல்லும் போது அவருக்கு ஜனநாயக படத்துக்கு இந்த பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. 2 பேராலையுமே யாரால தாக்கப்பட்டோமோ அவங்களுக்கு எதிராக பேச முடியாத நிலைமையில இருக்காங்கிறத அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் உணரும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான